ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னன்னா மஷ்ரூம் டெவில்ட். இது ஒரு டேஸ்டியான ஒரு கறி உண்டு. உங்களுக்கு ரைஸோட, சப்பாத்தியோட, ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸோட எதோட வேண்டாலும் இது சைட் டிஷ்ஷாக நல்லா சாப்பிடலும். இந்த மஷ்ரூம் டெவில்ட் எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாங்கள் இப்போ வீடியோவுக்கு போவோம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கிறேன். நாங்கள் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், மஷ்ரூம் கொண்டு வந்து அண்டே நாங்கள் குக் பண்ணிடணும். ஏண்டா அது வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் இல்லை. ஸோ நான் இன்றைக்கி தான் வாங்கினேன், இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு நான் இன்றைக்கி டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நான் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஐட்டம் எல்லாம் நான் போடுறேன். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மற்றது கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக வேண்டாம், கூடுதலாகவும் போட்டுக்கொள்ளலும். ஸோ நான் இது 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு எக் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். போட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டுக்கு இது கொஞ்சம் மேரினேட் ஆகிறதுக்கு நான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு கடாய்க்கு நான் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இந்த மஷ்ரூமை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 1/4 கப் மட்டுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் இப்போ இந்த மஷ்ரூம்ஸை டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். இது மஷ்ரூம் டீப் ஃப்ரை பண்ணினதுக்கு இது ஆயிலி ஃபுட் இல்லை. இதில் ஆயில் சேராது மிச்சம். அதனால் பயமே இல்லாமல் இந்த கறியை யாருமே சாப்பிடலாம். இப்போ நான் இப்படியே எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இந்த பதத்துக்கு ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நல்லாவே போதும். இதை நான் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ பேலன்ஸ் ஆகிக்கிற எல்லா மஷ்ரூம்ஸையுமே நான் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். எல்லா மஷ்ரூம்ஸையுமே நான் இப்போ ஃப்ரை பண்ணி கொண்டேன். இப்போ நாங்கள் இந்த டெவில்டை செய்வோம். இப்போ நான் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் ஒரு பிக் ஆனியனும், ஒரு டொமாட்டோவும், கேப்சிகமும், கரி லீவ்ஸும், ரம்பையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி க்ரீன் சில்லியும். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் மாதிரி இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது கொஞ்சம் ரா ஸ்மெல் போக்காட்டியும் கொஞ்சம் நாங்கள் அதை ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதோடையே இப்போ நான் கரி லீவ்ஸையும் ரம்பையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேனே. நான் ஆனியனை கொஞ்சம் பிக்காக தான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ கொஞ்சம் மறுவனை சாட்டை பண்ணிக்கொள்கிறேன். அதோடு நான் டொமாட்டோவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டொமாட்டோவும் இதில் கொஞ்சம் வதக்கிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மற்றது சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். கொஞ்சம் இது ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ நாங்கள் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம். இதுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட்டால் க்ளோஸ் பண்ணி நான் கொஞ்சம் வதங்க விடுவோம். அண்ணன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கிக்கு விளங்குது தானே. இப்போ இதுக்கு நாங்கள்
ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோடு நான் கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகமும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டொமேட்டோ சாஸ் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேனே அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திருப்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கூட சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதுக்கு மேலால் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என் மஷ்ரூம் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். உண்மைக்குமே இது வந்து ரைஸ்க்கு நல்ல ஒரு சைட் டிஷ் உண்டு. நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் ரைஸ்க்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்க்கு சப்பாத்திக்கு வேண்டாலும் இதை யூஸ் பண்ணலும் அவ்வளோ நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கட்டாயமாக எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலில் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து. சரியான ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவான. நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி இது முழுக்க உங்களோட சேனல் தான். ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. என்ன சொன்னால் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த ரெசிப்பியை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.